மலேசிய புத்ரா பல்கலைக்கழக தமிழ் மொழி சொற்போர் கழக ஏற்பாட்டிலும் சுங்கைபுலோ மலேசிய இந்தியர் இளைஞர் இணை ஏற்பாட்டிலும் நாடு தழுவிய நிலையில் தமிழ்வாணி 2025 எனும் தமிழ் செய்தி வாசிப்பு போட்டியின் இறுதி சுற்று மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ புலத்தில் அண்மையில் மிக சிறப்பாக நடந்தேறியது. இயங்கலையில் அடிப்படை தேர்வு சுற்றுகளில் நாடு தழுவிய அளவில் 861 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் அதில் இருந்து 30 போட்டியாளர்கள் இறுதி சுற்றிற்கு தேர்வாகினர். போட்டியாளர்களுக்கிடையே மறைந்திருக்கும் செய்தி வாசிக்கும் திறனை வெளிக்கொணரும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டி தமிழ் பள்ளி மாணவர்கள், இடைநிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுப்பிரிவு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. செய்தி வாசிப்புக்கே உரிய துணி, உச்சரிப்பு, உடல் மொழி, முகபாவனை போன்ற கூறுகளின் அடிப்படையில் போட்டியாளர்கள் மதிப்பீடு செய்யப்பட்டனர். ஒவ்வொரு பிரிவின் வெற்றியாளர்களுக்கும் பரிசு கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மலேசிய இந்தியர் இளைஞர் மன்ற உதவித் தலைவர் மற்றும் ஜொஹோர் மாநில தலைவர் அரவிந்தன் கணேசன், மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றத்தின் மூவார் கிளையின் தலைவர் மற்றும் மாய்கா இளைஞர் பகுதி பாகோ தொகுதி தலைவர் கிஷன் நாயர் பாஸ்கரன் மற்றும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழக தமிழ் மொழி சொற்போர் கழக ஆலோசகர் முனைவர் வீரமோகன் வீரபுத்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். இச்செய்தி வாசிக்கும் போட்டியின் நடுவர்களாக வணக்க மலேசியா செய்தி பிரிவின் தலைவரும் செய்தி வாசிப்பாளருமான வேதகுமாரி வெங்கடேசன், எஸ்த்ரோ செய்தி வாசிப்பாளர் மகேந்திரன் வேலுப்பிள்ளை மற்றும் மின்னல் FM செய்தி வாசிப்பாளர் குலரட்சகி குணசேகரன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வை சிறப்புற நடத்துவதற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழக தமிழ் மொழி சொற்போர் கழகம் தனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.